மேடைகள்ல பல பேச்சாளர்கள் ஆபாசமா பேசுறது, தனிநபர் தாக்குதல் இன்னும் பண்றது இன்னும் ஆபாசமா பேசுவாங்க. இன்னும் நாளாக ஆக இல்லப்பா இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தாமு அன்பரசன், சேகர் பாபு இந்த மாதிரி சில பேர் அமைச்சர்களே பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்களே சார். அமைச்சர்களேன்னா அது அவங்க கல்ச்சருங்க. திமுகவில் வந்து அண்ணா என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? காமராஜரை பற்றி, கருணாநிதி எம்ஜிஆரை பற்றி, காமராஜரை பற்றிலாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா? ஜெயலலிதாவை பற்றி என்ன எம்ஜிஆரை மலையாளிலாம் பேசியிருக்காங்க. இப்போ தோல்வி பயம் அதிகமாக வந்துட்டதால மந்திரிங்களே அவன் இவன்லாம் விஜயை பேச ஆரம்பிச்சு. ஏன் முதல்வரே ஒரு மீட்டிங்கில் ஒரு பேட்டியில் சொன்னார், புதுசாக வந்தவன்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. புதிய எதிரின்லாம் இவர் ஒரு புது பதம் கண்டுபிடிச்சார். பழைய எதிரி பழனிசாமியா, புதிய அரசியலில் எதிரிங்களாங்க. அந்த எதிரி அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுமே அதை பயன்படுது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏங்க அவர் ஒரு மேடையிலே நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். துரைமுருகனும் துணை முதல்வரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சிரித்து கைத்தட்டி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. இப்போ அதை பார்க்குற அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன தோணும்? அப்போ நம்ம பேச்சு அவங்க தலைவர்களை மகிழ்விக்கிறது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. இப்போ அவரை மேடையிலேருந்து உடனே இறக்கி விட்டுருந்தா மற்றவங்களுக்கு அது பாடமாக இருக்கும். திமுகவுக்கு அது ஒரு பழக்கம் என்னன்னா, பிறவி குணம் என்னன்னா, எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா மக்கள் நலன் காப்பதில் முன்னணியில் இருக்கிறதா நாடகம் ஆடுவார்கள். அதே அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா இரும்பு கரம் கொண்டு போராட்டங்களை நசுக்குவாங்க. இது வந்து நம்ம ஒரு 50 வருஷமா 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க ஆளும் கட்சியையோ மத்தியில் மாநிலத்தில் ஆள்பவர்களையோ விமர்சனம் செய்வது எவ்வளோ நேரம் எவ்வளோன்னு பாருங்க. ஆட்சிக்கே வராத, அதிகாரத்திலே இருந்துராத, முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகின்ற விஜயை பற்றியோ தாவேக்காவை பற்றியோ அவங்க பேசுகிற நேரம், செலவழிக்கிற நேரம் பாருங்கள். இதுக்கு பின்னால் பணம் தான் இருக்கிறது. அவர் போடுற ஒவ்வொரு காணொலிக்கும் லட்சக்கணக்கில் பைசா வாங்குறாரு. திமுக அவரை வந்து ஏவல் நாயா பயன்படுத்துது. 100% விஜய் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். அவருக்கு இவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளவு தொல்லைகள், மன உளைச்சல்களை அவர்களால் ஏற்படுத்தினாலும் அவர் கொண்ட கொள்கையில் ஸ்டீல் மாதிரி நிற்கிறார். அதனால் திமுக பாஜக எந்த கூட்டணிக்கும் போகாத தேமுதிக இருக்காங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களை கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? தாவேக்கா என்ன ஏதாவது டஸ்ட்பின்னா, குப்பை தொட்டியா? இல்லை அவர் தான் சார் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ட்டு. யார் ஒன்றா இல்லை. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதே மாதிரி திமுகவினுடைய மேடைகள்ல பல பேச்சாளர்கள் ஆபாசமா பேசுறது, தனிநபர் தாக்குதல் பண்றது, இன்னும் ஆபாசமா பேசுவாங்க. இன்னும் நாளாக ஆக இல்லப்பா இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தாமு அன்பரசன், சேகர் பாபு இந்த மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அமைச்சர்களேன்னா அது அவங்க கல்ச்சருங்க. கருவின் குற்றம். திமுகவில் வந்து அண்ணா என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? காமராஜரை பற்றி, கருணாநிதி எம்ஜிஆரை பற்றி, காமராஜரை பற்றிலாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா? ஜெயலலிதாவை பற்றி என்ன எம்ஜிஆரை மலையாளிலாம் பேசியிருக்காங்க. நீ கேரளாவுக்கு போய் இங்கே இருக்காத. நாங்கள் அந்த எம்ஜிஆர் தான் அந்த திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தியவர், கருணாநிதியை முதல்வராக்கியவர் 69. அவர் அந்த கட்சியின் பொருளாளராக இருந்தவர். அப்போல்லாம் ஒரு மலையாளியாக தெரியல. த மூமெண்ட் தே அப்போஸ் டிஎம்கே, உடனே உங்கள் குலம், கோத்திரம், ஜாதி, உங்களுக்கு பூணூல் இருக்கா, நீங்கள் வேறு ஸ்டேட்டா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அது திமுகவினுடைய கீழ்த்தரமான ஒரு கல்ச்சர் தாங்க. அது தலைமையிலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும். இப்போ உதயநிதி வந்து ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தானே பழனிசாமி. அவரை எந்த அளவுக்கு கேவலமாக பேசினார். சசிகலா காலுங்கீழே பூந்து வந்தவர் தானெல்லாம் பேசினார். ஸோ திஸ் இஸ் த கல்ச்சர் ஆஃப் டிஎம்கே. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், யாரையும் விமர்சனம் பண்ணலாம், அது கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் அருவருக்கத்தக்க அளவுக்கு ஆபாசத்தை அள்ளி வீசுகிறாங்க. நீங்கள் சொன்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆள் இல்லை. அதுக்கு முன்னால் தீப்போரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இப்படி பல ஸ்டால்வர்ட்ஸுங்க இருக்காங்க. என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் திமுகவின் கலாச்சாரமே வந்து எதிர்கருத்து சொல்பவர்களை
எதிர்ப்பவர்களை கேவலப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவங்கள வந்து சைலண்ட் பண்ணிடுறது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இது மாதிரி அவங்க எப்போதும் பண்ணுறதை இப்போ பண்ணுறாங்க. இப்போ தோல்வி பயம் அதிகமாக வந்துட்டதால மந்திரிங்களே அவன் இவன்லாம் விஜயை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் முதல்வரே ஒரு மீட்டிங்கில் ஒரு பேட்டியில் சொன்னார், புதுசாக வந்தவன்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, புதிய எதிரின்லாம் இவர் ஒரு புது பதம் கண்டுபிடிச்சார். பழைய எதிரி பழனிசாமியா, புதிய அரசியலில் எதிரிங்களாங்க. எல்லாரும் ஒரு அரசியல்வாதிகள் தானே, அது என்ன எதிரி, அது என்னவோ எனிமின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு மாற்று அரசியல் கட்சி, அவ்வளோதானே. இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. அதுக்கு அது தட் டசன்ட் மீன் தே ஆர் யுவர் எனிமி. ரைவல்னு சொல்ல முடியாது, காம்படிட்டர்னு ஒன்றா சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்துக்கும் போட்டி போடுறாங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு எல்லாம் புதிய எதிரி பழைய எதிரின்லாம் முதல்வரே பேசுகிற போது அப்புறம் கீழே இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அந்த எதிரி அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுமே அதை பயன்படுது, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஏங்க அவர் ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்கிறாருங்க. அவர் வந்து அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்கிறாரு. அதே போல் சித்தாந்த எதிரி, அவர் பாஜகன்னு சொல்லிய, இது வரைக்கும் திமுகலாம் சொல்லிய, அவர் ஒரு எதிரி அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை சார். இப்போ ஒரு கட்சி கொள்கை பகைவர்னு சொல்லலாமா? நான் வந்து இவர் விஜய் சொல்கிறதாலே அது சரிதான்லாம் ஆர்கியூ பண்ண விரும்பலை. ஆனால் எதிரிகள் கிடையாது, அட்லீஸ்ட் போட்டியாளர்கள்னு சொல்லலாம். முதல்வர் 75 வருஷம் அனுபவம் உள்ளவருங்க பொது வாழ்க்கையில். ஒரு முறை 5 வருஷம் துணை முதல்வராக இருந்திருக்காரு, ஒரு முறை 4.25 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு. விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு அரசியல் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. ஸ்டாலின் சொல்லாமல் புது எதிரி பழைய எதிரின்னு, அது எப்படி சரியாக இருக்க முடியும் சார்? அதே மாதிரி வந்து இந்த ஆபாச பேச்சாளர்களை வந்து மேலே இருக்கவங்களே ஊக்குவிக்கிறாங்க, அவங்கள வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவருக்கு. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதே வந்து துணை முதல்வர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சின்னவர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஆடியோலாம் நமக்கு வந்து கேட்டிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து மேடையிலே நான் ஒரு காணொலியில் பார்த்தேன், துரைமுருகனும் துணை முதல்வரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சிரிச்சு கைத்தட்டி குலுங்கி சிரிக்கிறாங்க. இப்போ அதை பார்க்குற அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன தோணும்? அப்போ நம்ம பேச்சு அவங்க தலைவர்களை மகிழ்விக்கிறது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. இப்போ அவரை மேடையிலேருந்து உடனே இறக்கி விட்டுருந்தா மற்றவங்களுக்கு அது பாடமாக இருக்கும். ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருக்கிற மேடையில் ஒரு இது இல்லாமல், மரியாதை இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இறங்குங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அச்சம் ஏற்படும் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. மற்றவர்களுக்கும் இந்த பாணியை பின்பற்றினால் பிரச்சனைடான்ற அச்சம் வரும். அதுக்கு பதிலாக கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு குலுங்கி சிரித்தீர்கள்னா அதை இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே ஆகும். அதை பார்க்குற மக்கள் எப்படி சார், குறிப்பாக பெண்கள் எப்படி சார் எடுத்துப்பாங்க? இது பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு, ஆனால் அவங்க தானே சொல்கிறாங்க பெண்களுக்கான ஆட்சின்னு, அவங்க தானே சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு பெண் டிஜிபிக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைத்தும் ஏன் மாதக்கணக்கில் ஒரு பெண்ணை டிஜிபியாக ஆக்கி அவங்க பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்ல மறுக்கிறாங்க? ஏன் இன்சார்ஜ் டெம்பரரி எப்படின்னு போட்டுட்ருக்காங்க, இன்னமும் இழுத்துட்ருக்காங்க? உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, யூபிஎஸ்சியும் 3 பேர் அடங்கிய லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதில் முதல் இடத்துல ஒரு லேடி இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஏன் அவங்கள நீங்கள் கொடுத்து வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கூடாது? அப்போ இவங்க பேசுகிறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில் அதிகரிச்சுட்டு தானே இருக்குது, குறைந்த பாடு இல்லையா? எங்கே குறைஞ்சிருக்கு? இப்போ பாருங்கள், அந்த அஜித்குமார் அது லாக்அப் டெத்து இது விடுங்க, இனிஷியலாக அவரை வந்து லாக்அப்பில் எடுக்கிறதுக்கே காரணம் அந்த நிகிதான்ற அந்த கல்லூரி பேராசிரியராக ஒரு லெக்சரராக இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டே பொய்யானது, அப்படி நகைலாம் காணாமல் போல அப்படின்னு சிபிஐ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில். அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? அந்த பொய் கம்ப்ளைண்ட் மேலே இவ்வளோ தீவிர ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு போலீஸில் உயர் அதிகாரிகள் சென்னையிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் அந்த லோக்கல் டிஎஸ்பி மானாமதுரை
பாவம் அவர். ஆனால் அவர் மேலேயும் தப்பு இருக்குது. அழுத்தம் வந்தால் உடனே வந்து இவர் டீம் அனுப்பிச்சிடுவாரா, ஸ்பெஷல் டீமை? இப்போ டோட்டலாக கம்ப்ளைண்ட்டே போகஸ், ஃபால்ஸ், அது மாதிரி லாஸ் ஆகலன்னு வந்துருக்கு. இப்போ யார் அந்த உயிர் திரும்பி வருமா? திருட்டு பட்டம் வேற கட்டினீங்க, அடித்து கொண்டுட்டீங்க, கொலையாயிட்ட இளைஞனுங்க, கல்யாணம் கூட ஆகலைங்க அவனுக்கு. அப்போ இதெல்லாம் இந்த கஸ்டடியல் டெத்துக்கெல்லாம் இன்றைக்கி வந்து யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது? அந்த துறையை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது முதல்வர் தானே சார்? முதல்வர் தான் 4 நாள் கழிச்சு சாரிமான்னு சொன்னார ஃபோனில், அது போதாதா? யார் மேலே என்ன ஆக்சுவலி? இப்போ அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சோம்னா இதுக்கு வந்து நீங்கள் பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்ட்டு பல முறை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரியான தப்புகள் நடக்குது. பதவி உயர்வு கொடுப்பாங்க, பதவி விலக மாட்டாங்க. திமுக ஆட்சியில் வந்து பதவி உயர்வு கொடுப்பாங்க. அதாங்க, நான் எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுவேன், ஆளுங்கட்சியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எங்கே போராட்டம் நடந்தாலும் அழைக்காமலே போயிடுவார். அழையா விருந்தாளியா போகிறது மட்டும் இல்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன்வார். அரசு பணியாளர், ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், தூய்மை பணியாளர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இவர் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஆனால் ஆட்சியில் வந்து இவர் 4.25 வருஷம் பண்ணலைன்னு போராடினாங்கன்னு வச்சிங்களேன், அவருடைய அமைச்சர் மாசு சொல்லுவார், இதெல்லாம் ஃபேஷனுங்க போராடுறது, தேர்தல் வர்றதால இப்போ எல்லாரும் போராடுறாங்க, இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுன்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் மற்றவர்கள் ஆட்சியில் இது மாதிரி குற்றங்கள் நடந்தால் போலீஸ் துறையை கையில் வச்சிட்டு இருக்கிற முதல்வர் ராஜினாமா பண்ணும், பதவி விலகணும்னு வாங்க, இம்மிடியட்லி இப்போவே பதவி விலகணுவாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அது என்னங்க, குற்றங்கள் நடக்குதுங்க, அதுக்கு எப்படிங்க ஆட்சியாளர்கள் நேரடியாக முதல்வர் பொறுப்பேற்றுக்க முடியுமாங்க? அதான் அது கைது செய்யப்பட்டிருக்காங்களே, விசாரணை நடக்குதுங்க அப்படின்னு கூலாக போவாங்க. அதே போல் தான் டாஸ்மாகில் கனிமொழி என்னெல்லாம் பேசுனாங்க. பல விதவைகள், இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறதே தமிழ்நாடு தான் இந்தியாவில்னாங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சிலதெல்லாம் குறைக்கப்பட்டது டாஸ்மாக் கடைகள். குறைக்கப்பட்டதே உண்மையான்னு எனக்கு தெரியாது, அதை வெரிஃபை பண்ணோம். ஆனால் பார்கள்லாம் திறக்கப்பட்டிருக்குது, 24/7 பார்கள் செயல்படுகுது. யார் அந்த பார்கள்லாம் நடத்துகிறாங்க, அவங்க எவ்வளோ கையூட்டு கொடுத்துருக்காங்க அங்கே சம்மந்தப்பட்ட ஆட்சி நிர்வாகிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு. இன்றைக்கி வந்து தீபாவளி பொங்கல்னால் ரெக்கார்ட் சேல்ஸ் நடக்குது, 600 கோடி 700 கோடின்னு. இந்த பணம்லாம் யார் பணம்? சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைப்பாளிகள் பணம் தான். அப்போ இன்றைக்கி மது விலக்கு அது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்க, அட்லீஸ்ட் அதை வந்து பார்ட்டாவது நீங்கள் அதை நிறைவேற்றணும்ல. இதில் வேடிக்கை என்னன்னா, நேற்று சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஈரோடு முத்துசாமி சொல்கிறாரு, அதெல்லாம் உடனடியாக எல்லாத்தையும் முடிக்க முடியாதுங்க, அது ஒரு பழக்கமாகி போச்சுங்க, அது வந்து அது ஹேபிட்டுங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தாங்க அதை மாற்றணுன்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் தெரியாதா? அவ்வளோ அழகாக பேசுனீங்களே. அதனால் திமுகவுக்கு அது ஒரு பழக்கம் என்னென்னா, பிறவி குணம் என்னன்னா, எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா மக்கள் நலன் காப்பதில் முன்னணியில் இருக்கிறதா நாடகம் ஆடுவார்கள். அதே அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா இரும்பு கரம் கொண்டு போராட்டங்களை நசுக்குவாங்க. இது வந்து நம்ம ஒரு 50 வருஷமா 60 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். இல்லை வேறு புதுசாக என்ன, ஜனங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க சார். அதே மாதிரி வந்து விஜய் அவர்களை தனிநபர் தாக்குதல் பண்ணுறதுல வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிலரும் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவருடைய காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. அப்படி பணம் வாங்கிட்டு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அந்த விழாவில் பேசும்போது கூட அவர் வந்து காணொலி போட்டிருந்தாரு, பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு சார். சரிங்க, பாம்பின் கால் பாம்பறியும். அதாவது சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க ஆளும் கட்சியையோ மத்தியில் மாநிலத்தில் ஆள்பவர்களையோ விமர்சனம் செய்வது எவ்வளோ நேரம் எவ்வளோன்னு பாருங்கள். ஆட்சிக்கே வராத, அதிகாரத்திலே இருந்துராத, முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகின்ற விஜயை பற்றியோ தாவேக்காவை பற்றியோ அவங்க பேசுகிற நேரம், செலவழிக்கிற நேரம் பாருங்கள். இதுக்கு பின்னால் பணம் தான் இருக்கிறது. அவர் போடுற ஒவ்வொரு காணொலிக்கும் லட்சக்கணக்கில் பைசா வாங்குறாரு,
திமுக அவரை வந்து ஏவல் நாயாக பயன்படுத்துது. அவங்களால நேரடியாக செய்ய முடியாத சில வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவுட் சோர்ஸ் வேலையை நாம் தமிழர் அவர் பண்ணிகிட்ருக்காரு அந்த கட்சி சார்பாக. சீமான் வந்து இதெல்லாம் தெரியுமா, ஏன் இதை அனுமதிக்கிறார், அவர் தம்பின்றாரு, 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பின்றாரு. ஆனால் இங்கே சாட்டை துரைமுருகன் 24/7 அவர் தாவேக்கா விஜயை கேவலப்படுத்துறது, அவதூறாக போடுறது, இதை தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் 2 பேரும் வந்து இது என்ன கண்ணாமூச்சி நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ அடி அப்படின்றாங்க தெரில. பட் அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவங்க ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணட்டும். நாளைக்கு விஜய் முதல்வரானால் அவரை விமர்சனம் பண்ணிட்டோம், தப்பே கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் செய்யாமல் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை, அதுவும் இப்போ தான் களத்துக்கே வந்திருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு 2-3 வீடியோ போடுவாங்க. அதன் உள்நோக்கம் என்ன? அப்போ அதில் ஆதாயம் இருக்கிறதால தானே நீங்கள் செய்கிறீங்க. அரசியல் ஆதாயம் நான் சொல்ல மாட்டேன், வேறு ஆதாயம் இருக்குது, அதை உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் எடுபடாதுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பெருமளவுக்கு சரிஞ்சிடும் 26 தேர்தலில். அதுவும் இவங்களுடைய இந்த நடவடிக்கைகளால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மதிப்பு மரியாதையும் அந்த கட்சிக்கு போயிட்டுருக்கு இளைஞர்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில். அதனால் அதுக்கெல்லாம் மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பாங்க. ஒருவேளை தான் பின்னாடி இந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் பின்னாடி போகிறாங்க அப்படின்ற அந்த கோவமா, இல்லை வந்து தன்னுடைய வாக்குகள் போகுந்த கோவமா, எதனால் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க சார்? அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, யதார்த்தம். விசிகா நாம் தமிழர் கட்சி நியாயமே இல்லாமல் இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இந்த ஆட்சிக்கு ஆபத்தாக இந்த ஆள் வந்துட்டுருக்கிறாரு, அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க அவதூறு பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை நம்மால் காண முடிகிறது. ஆனால் விசிகாவுக்கும் எள்ளு தான் எண்ணெய் காயணும், எலிப்புழுக்கு எது காயணும்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. அப்போ விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, நாளைக்கோ நாளன்னைக்கோ, புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து ஏன் தாவேக்கா இப்படி கடித்து கொதறாங்கன்னா, பேசிக்கலி அவங்க கட்சியினுடைய இளைஞர்கள், கட்சியினுடைய ஃபாலோயர்ஸு பெருமளவுக்கு போயிட்டுருக்காங்க, சாரியாக தாவேக்காவுக்கு போயிட்டுருக்காங்கன்றது தான் அவங்களுக்கு இம்மிடியட் ப்ரோவோகேஷன். அவங்களுக்கு ஒரு கோபம் இம்மிடியட்டாக நியாயம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கட்சி சரிஞ்சிட்ருக்க, கல்லுக்கெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம் நம்ம கட்சியை, நேற்று வந்த இந்த ஆள் வந்து இதை ஒழிச்சிடுறாரு அப்படின்ற அந்த கோபம்தான் அவர்களை திமுகவை விட கடுமையாக தாவேக்காவை விமர்சனம் என்ற பேரில் அவதூறு பண்ணுறதுக்கோ கிண்டல் செய்கிறதுக்கோ தூண்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காரு, அவரை பார்த்து திமுக பயத்தில் நடுங்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், பட்டு நம்ம பியூஷ் கோயல் வந்து வேற மாதிரி இல்லை சொல்லிட்டு போனார். ஒரே கட்சியில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கா, அதாவது என்ன ஓட்டம் இருக்கா? இந்த அம்மா வந்து எழுச்சி இருக்கு, பயப்படுறாங்க திமுக. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பியூஷ் கோயல் அதிமுக பாஜக அணிக்கு ஒருங்கிணைப்பாளர் மாதிரி செயல்படுறவர் சொல்கிறாரு. இது எப்படி 2 பேருக்கு 2 விதமான கருத்து ஒரு கட்சியில் இருக்கலாம், அதுவும் ஒரு ஆளை பற்றி? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட வருகை திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்ற மாதிரி. இல்லையே, இவர் சொல்கிறாரு அவர் ஒரு ஆளே இல்லைன்றாரு. பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்னா ஓகே ஃபைன், நம்ம அது ஒரு இதுன்னு அவங்களுடைய கணிப்புன்னு சொல்லலாம். ஆனால் நேர் எதிராக இல்லை சொல்கிறார் பியூஷ் கோயல். என்ன, அவரும் ஒன்றிய அமைச்சர் தான், மோடி கேபினெட்டில் இருக்கிறவர். அவர் சொல்கிறாரு விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, அவரால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, இந்த இதில் எந்த தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்த மாட்டார் சட்டமன்ற தேர்தல்ன்றாரு. இப்போ 2மே முரண்பட்டுருக்கு பாருங்க.
அதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சார் அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, யார் வேணால் வரலாம், நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ரூல் அவுட்னே சொல்லிடலாமா சார்? அந்த வாய்ப்பு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். 100% விஜய் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ். அவருக்கு இவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளவு தொல்லைகள், மன உளைச்சல்களை அவர்களால் ஏற்படுத்தினாலும் அவர் கொண்ட கொள்கையில் ஸ்டீல் மாதிரி நிற்கிறார். அதனால் திமுக, பாஜக இந்த 2 கட்சிகளோடு அவர் எப்போதும் உடன்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, நியாயமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இறுதியாக எந்த கூட்டணிக்கும் போகாத தேமுதிக இருக்காங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கார், ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்ன வந்து தாவேக்கா என்ன ஏதாவது டஸ்ட்பின்னா, குப்பை தொட்டியா? இல்லை அவர் தான் சார் இல்லை இல்லை கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ட்டு. யார் ஒன்றும் இல்லை, நமது தலைமையை ஏற்று நமது கொள்கைகளில் உடன்பாடு உள்ளவர்கள் நமக்கு வந்து கூட்டணி அமைத்தால் நாம் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. அது என்னன்னா, மற்ற 2 கட்சிகள் அவங்கள வந்து வாசல்லே நிறுத்திடுவாங்க, ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு நீ அப்படியே கிளம்பு, நீ வீட்டுக்குள்ளே வராதன்னு. இது ஜனநாயக பண்பு இல்லை, அதிகார பகிர்வு என்பது இது அல்ல. விஜய் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், அது ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். இட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இன்விடேஷன் டு ஆல் அண்ட் சன்ட்ரி. எல்லாரும் வாங்கப்பா மார்க்கெட்டில் திறந்த வீட்டில் நுழையிற மாதிரி அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அதை அந்த மாதிரிலாம் சொல்லலை அவர், வச்சிங்களா. 2வதுங்க, எல்லா கதவையும் தட்டிட்டு எல்லா கதவும் திறக்கலன்னு கொஞ்சம் கடைசியாக வந்து தாவேக்கால தட்டினா உடனே திறந்து வாங்க வாங்கன்னு. அவர் என்ன டெஸ்பரேட்டாக இருக்காரா? முதல்வர் மாதிரி மனோஜ் பாண்டியனா வாங்க, வைத்தியலிங்கமாக வாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால் விஜய் மேனேஜராக வாங்க வாங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதுக்கு. இட்ஸ் நாட் டெஸ்பரேட். அவருக்கு வந்து அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போனால் இருண்டுடுமோ வாழ்க்கைன்னு நினைக்கிற ஆள் இல்லை. இவ்வளோ பெரிய கேரியரு, இவ்வளோ பெரிய வருமானத்தை தூக்கி போட்டு வந்திருக்காரு. அதனால் அவர் பொறுத்த வரைக்கும் சில கொள்கைகள், கோட்பாடு, தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து வந்திருக்காரு. அவர் கரெக்டாக அவர் திசை வழியில் தான் போகிறார். இல்லைன்னா இவ்வளோ சோதனை அவர் சந்திக்க வேண்டியதே இல்லை. விநாயகன் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? வருமா? இது வந்து அரசியல் தாண்டின கொஷின் தான், பட் வந்து அந்த திரைப்படம் முடக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. இல்லை வரைக்கும் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் இதுக்கு மேலே நீதிமன்றங்களில் போய் சண்டை போட்டால் நியாயம் கிடைக்காது, மேலும் காலதாமதம் தான் ஆகும் என்பதை உணர்ந்து மத்திய அரசாங்கம் இதன் பின்னால் இருக்கிறது என்பதை தெரிந்து அவங்க வந்து சரி அவங்க ரிவ்யூக்கே போகட்டும், போயிட்டு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் ரிவ்யூ தான் இப்போ நடக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு இன்னும் எடுப்பாங்களா, இழுத்துக்கும் போவாங்களா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, இவ்வளோ பண்ண சென்சார் போர்டை யூஸ் பண்ணி பண்ண முருகன் அண்டு அதர்ஸ் பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த படத்தை அவ்வளோ லேசாக விட்டால் இது பட்டி தொட்டி குக்கிராமங்கள் உள்பட விஜயின் பாலிடிக்ஸை கொண்டு போய் சேர்க்குமா? சேர்க்காத? சேர்க்கும். அப்போ இது ஒரு பெரிய கேம்பெயின் மெட்டீரியலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னால் விடக்கூடாதுன்னு ஏன் அவங்க வந்து இழுத்து பிடிச்சி அப்புறம் டக்குன்னு அந்த எலெக்ஷன் நடத்தை விதிகள், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சுன்னா உடனே வந்து இவர் பெரிய ஒரு கட்சியின் தலைவர், அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கும், சினிமாவில் போய் இது பண்ணால் அது ஒரு பவர்ஃபுல் மீடியம். அதனால் தேர்தல் முடியும் வரை டிவிலெல்லாம் பாட்டே போட மாட்டாங்க, சினிமாவை போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு இவங்களே ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கி தேர்தல் முடியும் வரையில் தடுப்பார்கள் என்ற பயம், அச்சம் எனக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுப்பாங்க. ஒன்றிய பாஜக, ஆளும் திமுக இவங்க பண்ணுற எல்லா காரியங்களுக்கும் மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படும். அது சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.